வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 406.7 அப்படின்றது பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பல வாரமாக நம்ம இந்த 406, 402 அப்படின்ற இடத்துல மிக முக்கியமான கவனத்தை செலுத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில் நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா, இந்த 406 சப்போர்ட்டாக வச்சு 405 வரைக்கும் காப்பர் மார்க்கெட்டில் அப்ட்ரெண்டுக்கு சாதகமான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நேற்று மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வீக்லி அனாலிசிஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா, நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு ஒரு ரெட் கலரில் காமிச்சு செல்லிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த 406 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. பல முறை இந்த இடத்துல இந்த மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு வருது. இப்போ ப்ரைஸ் கீழே வந்தாலும் அந்த இடத்துல 406 அப்படின்ற இடத்துல துல்லியமான சப்போர்ட் எடுத்து மேலே தொடர்ந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருந்திருக்கு காப்பர் மார்க்கெட்டில். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், காலையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மார்க்கெட் இந்த 406, 407க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இறுதியாக மார்க்கெட் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் செல்லிங்க்கு இல்லாமல் பையிங்க்கு வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி அப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போய் 411 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நம்ம பார்த்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. 406 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு 406 மேலே தொடர்ந்து ப்ரைஸ் க்ளோசிங் கிடைக்கிது. நேற்று மார்க்கெட்லையும் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 406க்கு மேலே 408 பக்கமாக இருந்தது. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் 411 பக்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப மறுபடியும் 411 பக்கமாகவே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்க போகிறது 406 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன் ரீச் பண்ண வேண்டியது 416, 412, 60, 416 போன்ற டார்கெட் ஜோனை ரீச் பண்ணுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம், கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 412 தொடுறதுக்கு முயற்சி செஞ்சுது. அதிலிருந்து மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகி மேலே போக முடியாமல் 396 வரைக்கும் ப்ரைஸ் கீழே விழுந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது உங்கள் ஞாபகத்தில் இருக்குன்றதை நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த இடமும் கொஞ்சம் முக்கியமான இடம் தான். ஆனால் இந்த முறை காப்பர் மார்க்கெட் 412 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம நம்புகிறோம். சரி, ட்ரேடிங் பண்ணுறப்ப பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.